டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வல்லாரக்கீரையை க்ளீன் பண்ணி வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிப்போம். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் வெந்துடுச்சு. வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்சியில் போட்டாச்சு. நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். அது போக கொஞ்சம் புளி அந்த ருசிக்காக தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு, அரைச்சிடுவோம். மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. சுவையான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி. இதை நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பணியாரம் போன்ற டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் subscribe and like.